இருக்கிறது. ஆண்டவர் என அவருடைய குமாரனை கொண்டு வந்து என்ன பலியிட சொல்றாருன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இதுதான் விசுவாசம். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறோம். ஆசீர்வதித்த பிறகு நம்முடைய விசுவாசம் பூரா எது மேலே போயிருது தெரியுமா? அந்த ஆசீர்வாதத்தையே பிடிச்சுக்கிறோம். புரிஞ்சா உங்களுக்கு? உங்களுக்கு பிள்ளை இல்லாமல் ரொம்ப நாள் கழிச்சு பிள்ளை கிடைச்சிருக்கும், அல்லது வீடு இல்லாமல் ஆண்டவர் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீட்டை கொடுத்துருப்பார், அல்லது உங்களுக்கு வேலை இல்லாமல் கர்த்தர் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வேலையை கொடுத்துருப்பார், அல்லது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தேவையை வியாதியை சுகமாகி, உங்களுக்கு வியாதி இருந்திருக்கும், அந்த வியாதியை சுகமாக்கி இருப்பார். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆண்டவருக்கு மகிமையை கொடுக்கறதுக்கு பதிலாக வீட்டை மகிமைப்படுத்துவேன். நான் என் வேலையை முக்கியப்படுத்துவேன், அல்லது என் தொழிலை முக்கியப்படுத்துவேன், அல்லது என்னுடைய பிள்ளையை முக்கியப்படுத்துவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா ஆண்டவர் வைராக்கிய வாஞ்சி உள்ள தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என் துதியை விக்கிரங்களுக்கும் என் மகிமையை வேறு ஒருவனுக்கு நானே கொடுக்கிறேன். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையும் கனத்தையும் நீங்க வேற எதுக்கும்